ஒரு பெண் நினைச்சாங்கன்னா இத்தனை விதமான ஒரு பரிணாமமும் எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு நமக்கு முன்னாடி போய் இருக்க இந்த வேலு நாச்சியார்லாம் எவ்வளோ பெரிய சான்றிதழாக இருந்திருக்காங்க பாருங்களேன். அவங்க உள்ள என்டர் ஆயிட்டு எல்லா படைகளையுமே தன்னுடைய அந்த பெண்கள் படை மற்றும் மருது சகோதரர் படை கொண்டு எல்லாரையுமே அழிச்சிட்டாங்க. தன்னுடைய கணவரை கொண்டாருங்களையா, ஜோசப் ஸ்மித் அண்ட் பான்ஜோர், இவங்க 2 பேரையுமே தோற்கடிச்சிட்டாங்க. இவங்களை கொல்றதுக்காக வேலு நாச்சியார் அருவாள் எடுத்து கொல்ல போகும்போது அந்த பான்ஜோர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க வேலு நாச்சியாரோட காலில் விழுந்து தங்கிட்ட உயிர் பிச்சை கேட்டாரு. ஒரு மனிதன் உயிர் பிச்சை கேட்டவனையும் அங்கேயும் நம்ம பெண்ணுடைய அந்த குணம் பாருங்களேன். இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதே அவங்கள கொல்லணும் தான். ஆனா அந்த இடத்துல ஒரு ஆண் தன்னிடம் உயிர் பிச்சை கேட்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மனசு இறங்கி அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவரை அனுப்பிட்டு சிவகங்கையில தங்களுடைய கொடியை வேலு நாச்சியார் நாட்டி ஒரு வெற்றியை பதிச்சாங்க.